இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கணக்கு நம்ம கொடுத்துருக்கோம். 0.0101 டிவைடட் பை 1000. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.0101 இன்ட்டு 1000. எப்படி இந்த 2 கணக்கையும் ஒரே டைமில் நாம் போடுவோம். போட்டால் இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வந்துடும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு பெருக்கல் எடுத்துப்போம். 0.0101 இன்ட்டு 1000 இல்லையா? எப்போவுமே இந்த பெருக்கும்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் 10, 100, 1000, 10,000, லட்சம் இந்த மாதிரிலாம் போச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பெருக்கிடலாம். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே லெஃப்ட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே இந்த புள்ளி இருக்குது இல்லையா, 1000 இப்போ வந்து 1000 பெருக்கி இருக்குது. இப்போ இந்த புள்ளியை இங்கே எத்தனை 0 இருக்குது? 3 0. அப்போ இந்த புள்ளியை ரைட் சைடில் 3 ஸ்தானம் வந்து நாம் தள்ளணும். இப்போ இந்த 1000 பெருக்கிருக்கு. லெஃப்ட் சைடில் புள்ளியில் ஒரு நம்பர் இருக்குது, நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பெருக்கிற நம்பர். அப்போ இதை 3 ஸ்தானம் நம்ம தள்ளணும். 1 2 3 அப்படி தள்ளணும்னா 0 1 0.1. இப்போது இந்த புள்ளி வந்து 3 ஸ்தானம் தள்ளி வந்துடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற 0க்கு வேல்யூ இல்லை. அப்போனா இதற்கான ஆன்சர் 10.1. ரைட்டுங்களா? அடுத்தது இப்போ இந்த கணக்கு போடும். 0.0101 டிவைடட் பை 1000. இது எப்படி போகுதுன்னு பாருங்கள். பெருக்கும்போது நமக்கு ரைட் சைடில் வந்தது, ஆனால் டிவிஷன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் போகணும். லெஃப்ட் சைடில் 3 ஸ்தானம் தள்ளி போகணும். அப்போ இப்போ 0.0101 இருக்கியா, இங்கேருந்து 1 2 3 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். அப்போனா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 0 போடணும், 0 0 போடணும். ரைட்டுங்களா? ஆன்சர் இஸ் 0.000. ஏற்கனவே இருக்கிற நம்பர் 0101. இதுதான் ஆன்சர். பெருக்கும்போது ரைட் சைடில் இந்த புள்ளிகள் தள்ளி போகணும். வகுக்கும்போது லெஃப்ட் சைடில் புள்ளிகள் தள்ளி வரணும். இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சம்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.